எனக்கு இருக்க உரிமை, கேட்க உரிமை இருக்கு. நான் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய சகோதரன், என் பிதாவுக்கு 2வது குமாரன். பைபிள் அப்படிதான் சொல்லுது. எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை இயேசு அறிந்து, தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தாம் தேவனிடத்திற்கு போகிறதையும் அறிந்து அவர் என்ன பண்ணாரா, சீலையை கட்டிக்கொண்டு கால்களை கழுவ தொடங்கினார். அதிகாரம் வரத்துக்கு முன்னாடி ஓகே, அதிகாரம் வந்த பிறகு அவர் என்ன செஞ்சாரா, சீலையை கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தை எடுத்து தண்ணீர் வார்த்து எப்போ, அதுக்கு முந்தின வசனம் எப்போ, பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் இதுக்கப்புறம் உங்களால செய்ய முடியுமா? இப்ப சொல்லுங்க. நான் சிக்கன் கேட்டது தப்பா? பிதா எல்லா அதிகாரத்தையும் கொடுத்த பிறகு காலை கழுவுறது சரி. பிதா எனக்கு அதிகாரம் கொடுத்த போது என்னை பிடிக்க வரவனை அடிக்கிறது எனக்கு சரி. ஆனா ஒப்பு கொடுப்பது என்பதுதான் எனக்கு நியமித்தது. பிதா எனக்கு அதிகாரம் கொடுத்தது எதுக்கு? ஒரு லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை இறங்கினா ஒருத்தன் 1000, ஒருத்தன் 14000 அடிச்சு 1,50,000 பேர் அடிச்சு கொண்டு போட்டோம். எங்கிட்ட அவ்வளவு அதிகாரம் இருக்கு. ஆனா நான் படைச்சு ஒரு மண்ணுக்கும் உதவாத ஒருத்தன் என் தாடி மயிரை பிடிச்சி இழுக்கும் போது அதற்கு என் முதுகை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு, அதுதான் எனக்கு தகுதி. முடியுமா? அதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. அந்த ஆசாரியன் எல்லாருடைய பாவத்துக்காக நிற்பான், இந்த ஆசாரியன் எல்லாருடைய பாவத்துக்காக சாவான். இப்ப ஆண்டவர் சொன்னது, நீ யாருக்காக சாக வேண்டாம், நீ சாவு போதும், உன் சிலுவை நீ சுமந்துக்கிட்டு வா, உன்னை நீ சிலுவையில. அப்ப நீ மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ள வந்துட்டேன்னு அர்த்தம். ஆரோனின் முறைமையில வரவன் பலி செலுத்திட்டு வாழணும்னு ஆசைப்பட்டு தான் பலி செலுத்துவான். அப்படிதானே? ஆட்டுக்குட்டி கொண்டு எது கொடுப்பான்? கர்த்தர் அடிச்சிடக்கூடாது, அவன் மன்னிக்கப்படணும், நான் பூமியில சந்தோஷமா வாழணும்னு பலி செலுத்துவான். ஆனா மெல்கிசேதேக்கின் முறைமை, நான் பரலோகத்துல சந்தோஷமா வாழணும்னு என்னையே சாக ஒப்பு கொடுக்கிறேங்கிறதா மெல்கிசேதேக். இப்ப நம்ம அந்த முறைமையில இருக்கிறோமா? அப்படி வாழ முடியுமா? அப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கா? அதுதான் கர்த்தர் இருக்கு. இது முதலாவது மெல்கிசேதேக்கின் முறைமையில வாழ்றவங்க செய்ய வேண்டியது. 2வது, மெல்கிசேதேக்கின் முறைமையில இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நாம் அதை செய்யணும் தானே? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இந்த ஒரு வசனத்துல எவ்வளவு விஷயம் இருக்குல்ல? ஆபிரகாமின் குமாரனான, தாவீதின் குமாரனான, 3 தான் பார்த்திருக்கிறோம், இன்னும் முடிக்கல. இப்ப 4வது வார்த்தையை பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவின் வம்ச. வாசிங்க, எபிரேயருக்கு எழுதியிருக்கும் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். அப்ப இவனுக்கு 2 முக்கியமான விஷயம் இருக்கு மெல்கிசேதேக்குக்கு. ஒன்று, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும். இயேசு கிறிஸ்து எதுக்கு ஒப்பா இருக்கிறாரு? அதே 7ஆம் அதிகாரம் எபிரேயர் 7:17, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் நீர் ஆசாரியராய் இருக்கிறீர். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்க கூடாது? மெல்கிசேதேக்குக்கு தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராய் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்க கூடாது? வம்ச வரலாறும் தாயும் தகப்பனும் இருக்க கூட. இப்ப நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு தாய் தகப்பன் இருக்கிறாங்களா இல்லையா? நீங்க ஒரு வசனத்தை ரொம்ப சாதாரணமா நினைச்சுட்டே இருந்திருப்பீங்க. இப்ப அந்த வசனத்துக்கான ஆழத்தை
இயேசு கிறிஸ்து ஏஞ்சி பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ண உடனே இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து என்ன சொல்றாங்க? அவரோட பிரசங்கத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் தச்சனின் மகன் அல்லவா, மரியாளின் மைந்தன் அல்லவா அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது, மினிஸ்ட்ரி நடக்குது. மினிஸ்ட்ரி நடக்கும் போது ஒருத்தர் சொல்றாங்க, இயேசு கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யாருக்கு சொல்லுகிறார்கள்? அப்போ ஒருத்தர் வந்து சொல்றான், சிலர் உம்மை எரேமியா என்றும், சிலர் உம்மை தீர்க்கதரிசி என்றும், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சொல்லுகிறார். சரி, விட்டாச்சு. இப்போ கம்யூனுக்கு முந்தின ராத்திரியில பேச்சு நடந்துட்டு இருக்குது. இப்போ இயேசு கேட்கிறாரு, நீங்கள் என்னை யாருக்கு சொல்லுகிறீங்க? நீங்க என்ன சொல்லுங்க? இப்போ பேதுரு சொல்றாரு, நீ உன்னதமான தேவனுடைய குமாரன். இப்ப இயேசு கிறிஸ்துவோட டிராவல் நல்லா கவனிங்க. 30 வயசுல அவரை தச்சனின் மகன், மரியாளின் மைந்தன். அப்படியே மினிஸ்ட்ரி வர 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 எரேமியா, யோவான் ஸ்நானகன், தீர்க்கதரிசிகள் ஒருத்தர். இப்ப எது போயிடுச்சு? தச்சனின் மகன், மரியாளின் மைந்தன்ங்கிறது போயிடுச்சு. அடுத்து கடைசியா ஊழியத்தை முடிக்க போறாரு. வந்த வேலை முடியுது. இப்ப கேட்கிறாரு, நீங்கள் என்னை, இப்ப அவன் சொல்றான், நீ உன்னதமான தேவனுடைய குமாரன். இப்ப ஏன் சொல்லிட்டாரு, இதை நீ யாருக்கும் சொல்லாத. யார் சொன்னா உனக்கு? பரலோகம் சொல்லிருச்சு. இப்ப சிலுவையில தொங்குறாரு, மரிச்சிட்டாரு, நித்திரை அடைஞ்சிட்டாரு. அந்த ரோம நூற்றுக்கு அதிபதி சொல்றான், இவர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன். இப்ப இயேசு ஆரம்பிக்கும் போது அச்சனின் மகன், ஆரம்பிக்கும் போது மரியாளின் மைந்தன், ஆனா முடிக்கும் போது தாயும் தகப்பனும் இல்லாதவர். அவருடைய வம்சம் முடிஞ்சு போச்சு. அவர் உயிரோடு கூட எழுந்தார். நாட்களின் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். இப்பொழுது அவர் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி ஆசாரியராய் மாறினார். அல்லேலூயா. இந்த லிஸ்டை ஏன் நான் உங்களுக்கு சொன்ன தெரியுமா? நீங்களும் நானும் அப்படித்தான் பரலோகத்திலிருந்து ஒரு தாய் தகப்பன் வழியாக பூமியிலே அனுப்பப்பட்டோம். திருப்பியும் சொல்றேன், நீங்க தாய் தகப்பனுக்கு பிறந்தது, அப்புறமா நீங்க ரட்சிக்கப்பட்டு, அப்புறமா நீங்க ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு, அப்புறமா நீங்க மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் ராஜாரமா மாறல. புரியுதா நான் சொல்றது? நீங்க ஆண்டவருக்குள்ள 18 வயசு 20 வயசுல நான் வந்தேன், என்னை ரட்சித்தாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்குள்ள வளர்ந்தேன். வளர்ந்த பிறகு கர்த்தர் எனக்கு இந்த சத்தியத்தெல்லாம் சொல்லி நான் மெல்கிசேதேக் முறைமையின்படி நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். You are wrong. You are wrong. நீங்கள் இந்த ராஜாவும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட வேண்டும் என்று 2000 வருஷத்திற்கு முன்பதாகவே பரலோகம் நிர்ணயித்தது. உலக தோற்றம் முதலே பரலோகம் நிர்ணயித்தது. அதற்கு இயேசு எப்படி உலகம் தோன்றி 4000 வருஷம் கழிச்சு பூமியில மரியாள் வழியா உள்ளே வந்தாரோ, அதே போல நீங்கள் 6000 வருஷம் கழிச்சு ஒரு தாய் தகப்பன் வழியாக பூமிக்குள்ளே வந்தீர்கள். நீங்க வந்து ரட்சிக்கப்படல, நீங்க அனுப்பப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசு 30 வயசு காத்திருந்து வெளியே வந்த மாதிரி நீங்க ஒரு 18 வருஷமோ 20 வருஷமோ நம்மளாம் என்ன பண்ணிருக்கிறோம்? பரலோகம் நம்மளை மறைச்சு வச்சிருக்குது. ஆல்ரெடி நம்ம மேல ஹெவனுடைய திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின்படிதான் அனுப்பப்பட்டோம். ஆரோனின் முறைமைக்கு ஒரு கூட்டம் அனுப்பப்பட்டது போல, ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி அனுப்பப்பட்டது போல, இயேசு கிறிஸ்துவுக்கு என்றும் ஒரு சந்ததி அனுப்பப்பட்டது. அந்த சந்ததியில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்ப நீங்களும் நானும் ஒரு தாய் தகப்பன் வழியா தான் எங்க வந்திருக்கிறோம். இதான் இயல்பு. நீங்க யாரு? நான் எம்டி ஜெகன். உங்க அப்பா பேர் என்ன? எம்ல ஆரம்பிக்குது. ஓகே, எத்தனை நாள் வரைக்கும்? ஒரு நாள் வரும். என்ன சொல்லுகிறார்கள்? அவரு நல்லா சொல்லுவாரு, வழிபட்ட விசேஷமா பேசுவாரு. அவர் வந்து இப்படி பண்ணுவாரு, நல்லா பாடு, என்ன சொல்லுங்க, நல்லா பாடுவாரு, அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு. இப்படி நமக்கு ஒரு அடையாளம்.
அவர் ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டர், நமக்கு ஒரு அடையாளம். அவங்க 20 வருஷமா நல்ல விசுவாசி, இது ஒரு அடையாளம். ஒரு காலகட்டத்தில் நமக்கு எது அடையாளம்? நம்ம அப்பா அம்மா தான் அடையாளம். இப்ப இது அடையாளம். இதுவும் போகணும், இதுல சந்தோஷப்படக்கூடாது. இதுவும் ஒரு நாள் போய் என் பூமிக்குரிய தாய் தகப்பனுடைய அடையாளங்கள் மறைந்து, பூமிக்குரிய வேலையின் அடையாளம் மறைந்து, நான் எரேமியாவா, தீர்க்கதரிசியா, யோவான் ஸ்நானகனா, நான் பாஸ்டரா, நான் எவாஞ்சலிஸ்டா, நான் பைபிள் டீச்சரா, எல்லாம் மறைந்து ஒரு நாள் இவர் உன்னதமான தேவனுடைய மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி அழைக்கப்பட்ட அவருடைய குமாரன்னு சொல்லணும். இந்த இடத்துக்கு நீ வரணும். பூமிக்குரியதான எல்லா அடையாளமும் தொலையணும், மொத்த அடையாளமும் தொலையணும். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து நின்னா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பி கல்லறை வாசல்ல நிற்கிறார். மகதலேனா மரியாள் கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா? கண்டுபிடிக்கல. அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி அவரை வைத்த இடத்தை பார்க்கிறீர்களா என்று அவர்கிட்டே கேட்டார். சரி, அடுத்து எம்மாவூர் சீஷரோட பேசிட்டே போறார். சாயங்காலம் வரைக்கும் பேசிட்டு போறார். கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா? இல்ல. அவங்க யாருன்னா இவரோட 12 சீஷர்கள் 2 பேர். ஏன் கண்டுபிடிக்கல? சரி, அது கூட போட்டோம். இவங்க எல்லாம் மீன் பிடிக்க போறேன்னு போட்ல போறாங்களா? இவர் கரையில மீன் சுட்டுக்கிட்டு இருக்காரா? முக்காவாசி பேருக்கு அது யாருன்னு தெரியல, இயேசுன்னு தெரியல. பேருக்கோ யாரும் யோவான் தான் சொல்லுவான், அது கர்த்தர். உடனே எல்லாம் வீட்டில் இருந்துச்சு. ஏன் கண்டுபிடிக்கல? ஆண்டவர் முழுவதுமாய் மறு ரூபம் ஆகிவிட்டார். மறு ரூபம்னா அவருக்கு பரலோகத்தினுடைய சாயல் வந்துருச்சு. அப்ப பரலோகத்தின் சாயல் வந்த பிறகு பூமிக்குரிய எந்த அடையாளமும் அவர்கிட்ட இருக்காது. அவர் உயிர் தெழுந்த போது அவர் மேல பூமிக்குரியதான ஒரு வஸ்திரம் போடப்பட்டிருந்தது. அருமத்தின் ஊராகிய யோசேப்பு வஸ்திரத்தை மூடி அவர் உள்ள வச்சான். அந்த வஸ்திரத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? மடிச்சு வச்சுட்டு போயிட்டார். அப்ப இவர்கிட்ட இப்ப பூமிக்குரிய ஒண்ணுமே இல்ல, ஒரு சாயலும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. வந்து நின்னா உங்களால அது இயேசுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவர் பூமியில வரும்போது மனுஷ சாயல் ஆனார். இந்த மனுஷ சாயலை தொலைத்து தேவ சாயல் ஆனார். ஆரோனின் உரைமை, ஆரோனுக்கு அப்புறம் எலியேசர். எலியேசர் யார் மாதிரி இருப்பாரு? ஒண்ணு ஆரோன் மாதிரி இருப்பாரு, இல்லைன்னா ஆரோனுடைய மனைவி மாதிரி இருப்பாரு. அவ்வளவுதானே. பையன் எப்படி இருக்கணும்? ஒண்ணு அப்பா மாதிரி இருக்கணும், இல்லைன்னா மிஞ்சி போனா தாத்தா பாட்டி மாதிரி இருக்கணும். ஆனா கண்டிப்பா யார் சாயலா தான் இருக்கணும்? இன்னொரு மனுஷனுடைய சாயலாய்த்தான் இருக்கணும். மனுஷன், உங்க பையனோ உங்க பொண்ணோ யார் சாயலா தான் இருக்கும்? கண்டிப்பாக யார் சாயலா தான் இருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு பிறந்திருக்கிற நீங்களும் நானும் யார் சாயலா இருக்கணும்? அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. நாம் அவர் சாயலா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 8:29 கரெக்ட் தானா? அப்போ இப்ப நீங்க மாம்சத்துல யார் சாயல்ல இருக்கிறீங்க? ஒரு தாயும் தகப்பனுடைய சாயல்ல இருக்கீங்க, ஒரு தாத்தா பாட்டி சாயல்ல இருப்பீங்க. அப்படி இருந்த நீங்கள் எப்பொழுது இந்த சாயல் முழுவதுமாய் தொலைந்து இயேசு பரலோகத்தில் இருக்கிற இயேசுவின் சாயலை இங்கே நீங்கள் அடைய தொடங்குகிறீர்களோ அதுதான் வம்ச வரலாறு இல்லாது. ஏன்? இப்ப தாய் தகப்பனுடைய அடையாளம் எனக்கு இல்ல. இது நான் சொல்றது வெறும் வெளியே அடையாளம் மட்டும் இல்ல, உங்க அப்பன் புத்தி உனக்கு அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் வெளியே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? அவங்க அம்மா கண்ணுங்க அப்படியே அவனுக்கு, அவங்க அப்பாவுடைய நட அவனுக்கு அப்படியே இருக்கு. அவங்க தாத்தா அந்த காலத்துல இப்படித்தான் இருப்பாரு. உங்க பாட்டி பேரனை பார்த்து அவங்க தாத்தா அந்த காலத்துல இப்படிதான் இருப்பாரு. இந்த சாயம் அவன் வளர வளர வளர
அவன் ஏதோ ஒரு சேட்டை ஒண்ணு பண்ணும்போது இதே மாதிரி உங்க அப்பா சின்ன வயசுல செய்வான். உங்க அப்பா புத்தி அப்படியே இருக்கு. பையன் நல்லா படிக்கும் போது, இல்ல பொண்ணு நல்லா படிக்கும் போது பாட்டி சொல்லுவாங்க, உங்க அம்மாவும் உன்ன மாதிரிதான் அந்த காலத்துல நல்லா படிப்பான். இதுல நமக்கு என்ன இருக்கு? இத சொல்லும் போது நமக்கு என்ன இருக்கு? பெருமை. இந்த பூமிக்குரிய சாயலை தலைமுறை தலைமுறையா நான் அட்டைன் பண்ணும் போது எனக்குள்ள என்ன வருது? ஒரு பெருமையும் சந்தோஷம் வருது. ஆனா பைபிள் சொல்லுது, இந்த சாயலை நீ எப்பொழுது உள்ளும் புறமும் தொலைத்துக்கிறாயோ அப்பொழுது நீ வம்ச வரலாறு இல்லாதவனாய் மாறுகிறாய். ஏன்? இவன் யார மாதிரி இருக்கிறானே தெரியலையே. ஒரு சிலரை பார்த்து சொல்ற ஞாபகம் இருக்குதா? அப்பா மாதிரியும் இல்ல, அம்மா மாதிரியும் இல்ல, எங்க வம்சத்திலே இப்படி ஒருத்தன் இல்லைங்க. இது ஸ்பிரிச்சுவலி வரணும், ஸ்பிரிச்சுவலி வரணும். இவன் யார மாதிரி இல்லைங்க, இவன் என்னமோ வித்தியாசமா இருக்கிறான். அவனுடைய சாயல் தேவனுடைய சாயல். ஸ்தேவானுடைய முகம் எது மாதிரி இருந்துச்சு? தேவ தூதனுடைய முகத்தை போல காணப்பட்டது. ஏன்? நான் எப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவோட பழகி 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 என் மரணத்தில் கூட கிறிஸ்துவின் சாயல் எனக்கு தெரிகிறது. சாகும்போது பயம் வரணும் இல்ல, சாகும்போது கண்ணில் தண்ணி வரணும் இல்ல. என் கிறிஸ்து எப்படி சிலுவையில் மரணத்தை தைரியமாய் ஏற்கொண்டாரோ அதே தைரியத்தோடு அவன் ஏற்றுக்கொள்கிறான். அவன் முகத்தில் கிறிஸ்துவின் சாயல் வருகிறது. இப்போ ஸ்தேவான் யாருடைய பையன் சொல்லுங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் வாசிங்க. ஸ்தேவான் யாருடைய பையன்? நான் கேட்டது அந்த சம்பவம் 7ஆம் அதிகாரத்துல இருக்கா இல்லையா? ஸ்தேவான் அப்பா அம்மா பேர் இருக்கா? இல்ல. அதான் சொன்னேன், இல்ல. ஸ்தேவானுக்கு வம்ச வரலாறே இல்ல. பேதுருடைய அப்பா அம்மா பேரு போயிருச்சு. பவுலுடைய அப்பா அம்மா பேரு போயிருச்சு. ஒவ்வொன்றும் போய் போய் கடைசியாக கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் பேர் மொத்தமா வந்து யாருடைய அப்பா பேரு அம்மா பேருமே இல்ல, தொலைஞ்சு போச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பழைய ஏற்பாட்டுல ஆரோனை எழுதும் போதே லேவியின் கோத்திரத்தான் ஆகிய ஆரோனின் குமாரன் ஆகிய எலியேசர்னு எழுதிட்டு இருந்தவங்க புதிய ஏற்பாட்டுல அப்படி ஒரு முறைமையே இல்ல. காரணம் என்ன? இது மெல்கிசேதேக்கின் முறைமையில் இருக்கிறதுனால எந்த வம்ச வரலாறும் அதுக்குள்ள வராது. வம்ச வரலாறே இல்ல. என்னைக்கு நீ தொலைக்கிறியோ இன்னும் நம்ம ஆட்களுக்கு ஒரு எண்ணம், எனக்கு அப்புறம் என் பையன் இந்த இடத்துக்கு வரணும், எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் என் சொத்துக்களை ஆளுகை செய்து அவர்களும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் தலைமுறை தலைமுறையா இந்த வீட்டில் வாழ வேண்டும். நீ ஒரு ஆரோன். எனக்கு அப்புறம் இந்த செயினை என் மகள் தான் போட்டிருக்க வேண்டும், மருமகள் போடக்கூடாது. இது என் மகளுக்காக வைத்திருக்கிறேன். நீ ஒரு ஆரோனின் மனைவி. நீ பரலோகத்தை எதிர்பார்க்கவே பார்க்காத. உன்னுடைய எண்ணத்துக்குள்ள வம்ச வரலாறு தொலைணும். இந்த பூமிக்கு நான் வருவதற்கு கர்த்தர் எனக்கு 2 பேரை கொடுத்தாரு. அந்த 2 பேரை பார்க்க வேண்டியது என் பொறுப்பு. அந்த 2 பேரையும் கவனிக்க வேண்டியது என் பொறுப்பு. அவங்கள கடைசி வரைக்கும் வைக்க வேண்டியது எனக்கு பரலோகம் கொடுத்திருக்கிற வேலை. ஆனா நான் உன்னதமான தேவனுடைய மகன். இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, தச்சனின் மகன் நானும் ஒத்துக்க மாட்டாரு, மரியாளின் மைந்தன் நானும் ஒத்துக்க மாட்டாரு. ஒரு இடத்துல வந்து சொல்றான், தாவீதின் மைந்தனே கூப்பிட்டு கேட்கிறாங்க. தாவீது சொல்றானே, என்ன ஆண்டவனை நோக்கி கர்த்தர் சொன்னாருன்னு அவரை ஆண்டவன் தாவீது சொல்லும் போது நீங்க எப்படா அவருக்கு குமாரன்னு சொல்றீங்க? அவரை முடிக்கிறான். மேசியாவை தாவீது ஆண்டவன் சொல்லும் போது அந்த மேசியாவை தாவீதின் குமாரன் எப்படி சொல்லுவீங்க? ஏன்? விளையாட்டுக்கு கூட எங்க அப்பா தாவீது நான் ஒத்துக்க மாட்டேன், என் அப்பா பரலோகத்தின் தகப்பன் தான். அந்த தாட்டு உன் மைண்ட்ல வரணும்.
அதான் இயேசு சொல்றாரு, பூமியில் ஒருவனையும் பிதா என்று அழைக்காதிருப்பீர்களா. அவருடைய அர்த்தம் என்ன? யாரையும் அப்பான்னு கூப்பிடக்கூடாதா, சித்தப்பான்னு கூப்பிடக்கூடாதா? அடே சண்முக சுந்தரம் இங்க வாடா, நான் கூப்பிட போறோம். சித்தப்பா பேர் சொல்லி கூட போறீங்க. இனி எங்க அப்பா என்ன சொல்லக்கூடாது, அப்பானே சொல்லக்கூடாதா? மிஸ்டர் லாசர் கமன் அப்படியே அதுவா கூட அது அர்த்தம் அதல்ல. நான் பூமிக்கு வருவதற்கு ஒரு தாயும் தகப்பனையும் கர்த்தர் எனக்கு உண்டாக்கி கொடுத்தார். அது 2 பாத்திரம். அந்த பாத்திரத்தின் வழியாக நான் வந்தேன். அந்த பாத்திரத்தை கடைசி வரைக்கும் கனம் பண்ண வேண்டியதனுடைய பொறுப்பு. ஆனால் நானும் தேவனுடைய குமாரன். நான் சொல்லுகிறது ஒருவேளை உங்களுக்கு கடினமான உபதேசமாய் கூட இருக்கும். ஆனால் இதுதான், இந்த உபதேசம் தான் மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ள கொண்டு போகிற உபதேசம். உனக்கு அதுக்கு தாய் தகவன் மேல அன்பு இருக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அன்பாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து தன் தாயாகிய மரியாதையோடு கூட அந்த கிராமத்தில் இன்னும் கொஞ்ச காலம் தங்கி இருந்தார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கடைசியாவும் நான் போகும்பொழுது, மகனே இதோ பத்திரமா பாத்துக்க, நம்ம உங்க கையில கொடுத்துட்டு போறேன், பத்திரமா வச்சுக்க. அவங்களுடைய சேஃப்டி பாதுகாக்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனால் இவர்கள் இந்த பூமிக்கு நான் வருவதற்கு கர்த்தர் ஏற்படுத்தின பாத்திரம். நான் வம்ச வரலாறு இல்லாதவன். இந்த எண்ணம் உனக்கு வரணும். இந்த எண்ணம் உங்களுக்கு அப்பா அம்மா மேல வந்துடும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொன்ன வேலை என்ன? ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையோ உன் இனத்தையோ உன் தகப்பனுடைய வீட்டையோ தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? ஓகே ரைட். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைப்பு இதுதான். தகப்பன் தாயுடைய வம்ச வரலாறு. இதுக்கப்புறம் எங்கேயாவது தேராகின் குமாரனாகிய ஆபிரகாமன் வருதா? ஒரே ஒரு இடத்துல வருதா? இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு பிறகு ஆபிரகாமை எந்த இடத்திலாவது தேராகின் குமாரனாகிய ஆபிரகாமின் வருதா? இது மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி ஆபிரகாம் அழைக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதோடைய அடையாளம் இது ஒரு பார்ட் இல்ல. வம்ச வரலாறு இல்லாதவன்னா என்ன அர்த்தம்? எனக்கு தாய் தகப்பன் இல்ல. வம்ச வரலாறு இல்லாதவனா எனக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷனும் இல்ல. இப்ப இந்த டெஸ்ட் தான் ஆபிரகாமுக்கு. அதே 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். முடியுமா? வம்ச வரலாறு இல்லைன்னா அப்பா அம்மா இல்ல. ஃபர்ஸ்ட் அதை விட்டாச்சு. அந்த அடையாளம் தொலைஞ்சிருச்சு. அந்த அடையாளம் என்னவாயிருச்சு? தொலைஞ்சிருச்சு. ஆனா வம்ச வரலாறு உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு அடுத்து இருக்கக்கூடாது. ஏன்? மெல்கிசேதேக்கின் முறைமையில எனக்கு இல்லையா அடையாளம் இல்லைன்னா என் பையனுக்கும் இல்லை. எப்படி? எனக்கு இயேசு தகப்பன்னா, மன்னிக்கணும், பரமபிதா எனக்கு தகப்பன்னா என் பையனுக்கு தகப்பன் யாரு? பரமபிதா தான். நான் சொல்றது புரியுதா? என் பையன் பூமிக்கு வருவதற்கு நான் என்னவா இருக்கிறேன்? ஒரு பாத்திரம், ஒரு வழியாக இருக்கிறேன், அவ்வளவுதான். அவனுக்கும் பரமபிதா யாரு? பரமபிதா அவனுக்கும் தகப்பன். நான் இருக்க முடியாது. அப்போ எனக்கு வம்ச வரலாறு இல்லைன்னா எனக்கு பின்னாடியும் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை கொன்னுடுன்னு அர்த்தம் இல்ல. அவன் உன் பையன் இல்ல, என் பையன். உனக்கு அப்பா அம்மா இல்லைங்கிறத உன்னால அந்த இடத்துக்கு உன்னால வர முடியும். அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு, அப்பா அம்மா எனக்கு நீ சாதாரணமாவே சிலவங்க சொல்றான், அவன் தப்பா சொல்றான். எப்படி சொல்றான்? இனிமே நீ எனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, கொண்டாடி வந்தோம்னு சொல்லிடுவான். சிலவங்களாம் இருக்கான், எனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. சில அப்பா அம்மா சின்ன வயசுல ஒழுங்கா வளர்த்துக்க மாட்டாங்க, இவன் பெரிய ஆள் ஆயிடுவான். அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க. அப்ப சொல்லுவான்,
நீ எனக்கு சின்ன வயசுல எவ்வளவு குடும்பப்படுத்தின, இப்ப நீ என் வீட்டுக்காக வர, நீ எனக்கு அம்மாவே கிடைப்போ அப்படிமா. நான் அதை சொல்லல. உங்களுக்கு எனக்கும் நல்ல நீதிமானாலே தாயும் தகப்பனையும் கற்றுக் கொடுத்தார். அவர்கள் நம்மை கர்த்தருக்குள் வளர்த்தார்கள். அவர்களுடைய தியாகத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் அவர்களுடைய வம்சத்தினுடைய வரலாறு நமக்கு இல்லை. நாம் தேவனுடைய வம்ச வரலாறுக்குள் இருக்கிறோம். இது ஒரு வகையான தியாகம், இது ஒரு வகையான சாக்ரிஃபைஸ், இது ஒரு வகையான பலி. நான் என் தாய் தகப்பனை என்ன கொடுக்கிறேன்? உறவை பலி கொடுக்கிறேன். இல்லன்னு அர்த்தம் இல்லை. திருப்பி நீங்க யாருமே தப்பா புரிஞ்சிடவே கூடாது. அதனாலதான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். நான் சொல்றது அவங்க தாயும் தகப்பனும் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் எப்பொழுது மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள் அழைக்கப்பட்டு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக மாற்றப்பட்டேனோ அப்பொழுது இந்த உறவுகள் எனக்கு, இந்த வம்ச வரலாறுக்குள்ள நான் வரமாட்டேன். இந்த தாய் தகப்பனுடைய சாயல் எனக்குள்ள வராது. இந்த தாய் தகப்பனுடைய குணாதிசயம் எனக்கு வராது. நான் எங்க அப்பா குடிக்காம இருந்திருக்கலாம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு குடி என்பதே இல்லை. ஏன் எங்க அப்பா வம்ச வரலாறு எனக்கு இல்ல, எங்க அப்பாவுடைய வம்ச வரலாறு எனக்கு வந்துச்சு. இப்ப புரியுதா நான் சொல்றது? ஏன் நான் பூமியின் வம்ச வரலாறு தாய் தகப்பனுக்குரியவனா இருந்த போது அந்த பிசாசோ அந்த குணாதிசயமோ அந்த ஜென்ம சுபாவமோ எனக்குள் வந்தது. ஆனால் எப்பொழுது என் தேவனாய கர்த்தர் எனக்கு தகப்பனாய் மாறினாரோ, அவர் எப்படி பரிசுத்தரா இருக்கிறதோ அதுபோல் நான் இருக்க விரும்பினார். என்னை அறியாமலேயே அந்த குணாதிசயம் என்னை விட்டு போயிடுச்சு. நான் நிறுத்தணும்னு நினைக்கல, அது போயிருச்சு. இப்பொழுது நான் தேவனுடைய சாயலாய் மாறுகிறேன். இவங்களை மதிக்கிறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா அவங்களுடைய குணாதிசயம் எனக்கு வராது. எங்க அப்பா கெட்ட வார்த்தை பேசுறவரா இருந்திருப்பாரு, ஆனா அது எனக்கு வராது. எங்க அப்பாவுக்குள்ள வேற சில சுபாவங்கள் இருந்திருக்கும், அது எனக்கு வராது. எங்க அம்மா பயங்கர கோபக்காரங்களா இருந்திருப்பாங்க, அது எனக்கு வராது, வரக்கூடாது. நான் வேற வம்ச வரலாறுக்குள்ள வந்துட்டேன். அதுதான் சொல்ல வரேன். இது அப்பா அம்மாவை தொலைக்க முடியும், ஆனா எனக்கு அப்புறம் ஒரு சந்ததி எனக்குள்ள இருக்கக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? நியாயப்பிரமாணத்துல உண்டு. உன் மகனை உன் ஸ்தானத்திலே ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணு, தலைமுறை தலைமுறை உங்களோடு செய்கிற நான் உடன்படிக்கையா இருக்கும், இதெல்லாம் உண்டு. ஆனா மெல்கிசேதேக்கின் முறைமையில அது கிடையவே கிடையாது. இதுக்கு அடையாளமா தான் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, உன் ஏகசோதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய அவனை நான் எனக்கு என்று நீ என்ன கொடுக்கணும்? பலியா கொடுத்துரு. அவ்வளவுதான். இனிமேட்டு உனக்கு என்ன இல்ல, பையன் இல்ல. ஏன் உன் பையனுக்கு நான் தான் தகப்பன். இனிமேட்டு உன்னை அழைத்த தேவன் இப்போ ஈசாக்க பார்த்து உன் தகப்பனை அழைத்த நான் உன்னையும் அழைத்திருக்கேன். ஏன் இனி நான் தான் உனக்கு தகப்பன். இந்த பையனை விடுறதும் உனக்குள்ள வரணும், அடுத்த தலைமுறை விடுறதும் வரணும். இப்ப நமக்கு என்ன இருக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டோம், இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ள வந்துட்டோம். ஆனா நம்மளால தாய் தகப்பனை விட்டு வர முடியுது. அப்பா அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நம்மளை என்ன பண்ணிடுறாங்க? விரட்டி விட்டுறாங்க. நம்ம பைபிள் தூக்கிட்டு வந்துடுறோம். ஆனா நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கு என்று கொடுக்கறதுக்கு நம்மளால முடியல. எப்படி பிள்ளைகளுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறதுங்கிறது நம்ம மேல் விழுந்த கடமை அல்லவா? எந்த கடமை? எந்த ஆகமத்தில் அப்படி இருக்கிறது? பவுல் யாருக்கு எழுதினார் அப்படின்னு? ஆவியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 14-15 வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஆபிரகாம் கிட்ட இருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் யாருக்கு வந்தது? ஈசாக்குக்கு வந்தது. ஈசாக்குக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஆபிரகாமுடைய துறவுகளை என்ன பண்ணிட்டாங்க? மண்ணினால் தூர்த்து போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆபிரகாம் ஈசாக்குக்கு வச்சுட்டு போன துறவு க்ளோஸ், ஊற்று மூடிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்ப என்ன பண்ணும்? நீ தோண்டி ஈசாக்கு, உங்க அப்பாவை நான் தான் ஆசீர்வச்சேன், உன்னையும் நான் தான் ஆசீர்வதிப்பேன்.
உங்க அப்பாவுடைய துறவு அது உனக்கு வராது. ஏன் வராது? நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இந்த அப்பாவுக்கு பிறந்துட்ட. நம்மள சொல்றோம்ல, எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே வச்சுட்டு போல, எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு வருத்தம் இருக்கா? இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. எங்க அப்பா ஏதாவது கொஞ்சமாவது அவர் வைக்க விடாம பண்ணதே அந்த அப்பா தான். வச்சிருந்தாலும் தூத்து போட்டுருவாரு. ஏன்? ஒரு நல்ல தகப்பன், உண்மையான நல்ல தகப்பன் தான் பையனுக்கு தான் தான் செய்யணும்னு நினைப்பான். நாம் தேவனுடைய மனவாட்டி வேற எவனையுமே கொடுக்க விடப்பட்டது, அவரே கொடுத்தார். ஏன் நமக்குலாம் அப்பா அம்மா வச்சுட்டு போல தெரியுமா? அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்பா அம்மா வச்சுட்டு போறத நான் குற்றமா சொல்லல. நம்ம தகப்பன் என்ன விரும்புறாருன்னா அது அல்ல, அதிலும் மேலான துறவு நான் வச்சிருக்கேன் உனக்கு. நீ என்னுடைய பையன்பா. உங்க அப்பா இருக்காரு, அவரை நான் தான் உன்னை கொண்டு வரதுக்காக உருவாக்குறேன். அவர் உன்னை உருவாக்கிட்டு அவர் பூமியை விட்டு போயிட்டார். அவர் வேலை உன்னை கொண்டு வந்து பூமியில போடுற வேலை. அவர் குழந்தையா உன்னை உருவாக்கிட்டு நான் சொல்ற வரைக்கும் வளர்த்து விட்டுட்டு போயிட்டாரு. அவர் சொத்தெல்லாம் கொடுத்துட்டு போனங்கிறதுலாம் ரூல் இல்லை. அவருக்கு ஜீவனை கொடுக்குற ரூல் மட்டும்தான் வச்சேன். உனக்கு பையனையோ பொண்ணையோ உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. அவரை போய் போன மனுஷனை, அவர் மண்ணோடு மண்ணான மனுஷனை இருந்தாலும் ஒண்ணு வைக்காம போயிட்டான். அத்தனையும் தொலைச்சிட்டு போயிட்டான். யார் யாருக்கும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. உனக்கு கொடுக்கல, இல்ல உனக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார். ஏன்? நீ அவர் வம்ச வரலாறுல உள்ளவன். கர்த்தரே பர்பஸா அதை செய்வார். தகப்பனுடைய தூத்தை தூத்து போட வைப்பார். ஏன்? நீ என்னுடைய பையன் தான், நான் செய்யணும். நான் இப்ப ஸ்பிரிச்சுவலிக்கு வரேன். புதிய ஏற்பாட்டுல நீங்களும் நானும் வம்ச வரலாறு இல்லாதவர்கள். தகப்பனுடைய வம்ச வரலாறு நமக்கு வராது. அவருடைய குணாதிசயங்கள் வராது. அப்பாவுடைய குணாதிசயம் வந்தா பரவாயில்லையா சொல்லுங்க. ஆனா குறையே இல்லாத ஒரு அப்பா இருக்காரு. அந்த குணம் தான் நமக்கு தேவை. அதனாலதான் அந்த வம்ச வரலாறுக்குள்ள உங்களை கொண்டு வர விரும்புகிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னா என்ன அர்த்தம்? நான் வரும்போது இந்த கோத்திரத்தில், இஸ்ரவேலிலே யூதாவின் கோத்திரத்தில் தர்சனின் மகனாக மரியாளின் மைந்தனாக பிறந்தேன். ஆனால் போகும்போது எந்த அடையாளமும் இல்லை. இந்த பூமிக்குரிய மாம்ச அடையாளமும் இல்லை. எனக்கு ரத்தமும் மாம்சமும் இல்லை. எந்த அடையாளமும் இல்லை. நான் தேவனுடைய குமாரனுங்கிற ஒரே அடையாளத்தோடு கூட மேலே போகிறேன். அதனாலதான் ஏஞ்சி நிற்கும் போது யாருக்குமே தெரியல. அவரை எல்லாம் மாறி போச்சு, அத்தனையும் மாறிடுச்சு. சரீரம் மாறிடுச்சு, அமைப்பு மாறிடுச்சு, சாயல் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. யார் இவரு? யாரு? அந்த இடத்துக்கு தான் நீங்க நான் வரணும். போக 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 நம்முடைய செயல் என்ன செய்யணும்? மாறணும். 20 வருஷம் நம்ம சொல்றாங்க, இன்னும் சுபாவம் மாறவே இல்லையாடா, இன்னும் கத்திக்கிட்டே இருக்கிறிய, இன்னும் குறைச்சிக்கிட்டே இருக்கிறிய, இன்னும் உனக்கு இப்படி கோபம் வருது, இன்னும் சுபாவம் மாறலையே, ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இத்தனை வருஷம் ஆகி போச்சு, இன்னும் சுபாவம் மாறலையே அப்படின்னா நீ இன்னும் பூமிக்குரிய வம்ச வரலாறுக்குள்ளேயே இருக்கிறன்னு அர்த்தம். ஆனா உன்னை பத்தி சாட்சி சொல்லணும். இவன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா? ஒரு இடத்துல நீங்க பார்க்குற இவனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இவன் வேற மனுஷன். இவனெல்லாம் நீங்க அந்த காலத்துல பார்த்திருந்தீங்கன்னா கிட்ட கூட வர மாட்டீங்க. இப்போ பார்க்குற இவனை நீங்க நம்பவே முடியாது. இவனா இப்படி மாறி இருக்கான். ஏன்? என் பூமிக்குரிய தகப்பனுடைய சாயல் எனக்கு போயிருச்சு, என் தகப்பனுடைய சாயல் எனக்கு வந்துருச்சு. இதுதான் வம்ச வரலாறு. இரண்டாவது, ஆரம்பமும் முடிவும் இல்லாது. வசனம் சொல்லுது, அதே 7ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபம் 3வது வசனத்தை வாசிங்க. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல். நாட்களின் துவக்கம்னா உங்களுக்கு எனக்கு எது நாட்களின் துவக்கம்? நீங்க பிறந்த அந்த நாட்களின் துவக்கம் பர்த்டே இன்னைக்கு. ஆனா அந்த பர்த்டே உங்க பர்த்டே இல்ல. ஒருவன் மறுபடியும் பிறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது.
இப்போ நீங்க மறுபடி பிறந்தீங்களா? இதுதான் உண்மையிலேயே பிறந்தது. நான் சொல்றது புரியுதா? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தீங்கல்ல, மறுபடி born again, இதுதான் உண்மையிலேயே பிறந்தது. இந்த நாட்களின் துவக்கம் என்பது பூமிக்குரியது அல்ல, வானத்துக்குரியது. இதுதான் உண்மை. ஆக்சுவலா இதான் பரலோகத்துடைய பர்த் டேட். மாம்சப்படி பிறந்த பர்த் டேட்டை பரலோகம் பார்க்க போறது இல்ல. நீங்க எப்ப பிறந்தீங்க, கிறிஸ்துவுக்குள்ள எப்ப பிறந்தீங்களோ அதான் ஒரிஜினல் பர்த் டேட். ஓகே, அது முடிஞ்சிருச்சு. நாட்களின் துவக்கம் இல்லாதவன். அடுத்து நாட்களின் முடிவும் இல்லாதவன். பெரிய கிருபை, இனி உங்களுக்கும் எனக்கும் மரணம் என்பதில்லை. என்ன சொல்றீங்க? மரணமே கிடையாதா? ஆமா, மரணமே கிடையாது. எப்படி சொல்ல வரீங்க? இந்த சரீரத்துக்கு தான் மரணம் இருக்கிறது. இயேசு வருவதற்கு முன்பதாக அவர்கள் எல்லாரும் மரித்தார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்க என்ன ஆனாங்க? மரித்தார்கள். வாசிங்களா ஒரு வசனத்தை, 11:13 இருந்து வாசிங்க. 13. அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். அத்தனை பேர் என்ன பண்ணாங்க? விசுவாசத்தோடு செத்து போனாங்க. ஆனா பவுல் உங்களுக்கு எனக்கு எழுதுகிறாரு, நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், இனி நாம் நித்திரை அடைகிறது இல்லை. உங்களுக்கு எனக்கு மரணம் என்பதே கிடையாது. காரணம், நம்முடைய ஆண்டவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மீண்டும் உயிரோடு கூட எழும்பி மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். ஆரோனின் முறைமையில வந்தவங்க எல்லாம் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி பலி செலுத்தி அவங்க என்னதான் விசுவாசத்தால் நற்சாட்சி பெற்றிருந்தாலும் அவர்கள் மரித்தார்கள். நீங்களும் நானும் நித்திரை அடைகிறது இல்லை. நீங்கள் அதுவும் இன்னும் தெளிவா பவுல் சொல்றார். இன்னும் தெளிவா பவுல் ஒரு வார்த்தையை சொல்றார், ரொம்ப அழகா இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:13 வாசிங்க பார்ப்போம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாகி. எந்த மற்றவர்கள்? இந்த பிரமாணத்துக்கு வெளியே இருக்கிற மற்றவர்கள். நியாய பிரமாணமோ உலகத்தில் இருக்கிறவங்களோ அஞ்ஞானிகளோ யாரோ மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனமில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் மரித்தவங்களா நித்திரை அடைந்தவங்களா? நல்லா தெளிவா திருப்பி வாசிங்க. இயேசுவுக்குள். அப்போ உனக்கு எனக்கு மரணம் என்பதே கிடையாது. அந்த வேர்டே கிடையாது. ஒரே ஒரு தடவை மரித்தார், அவர் மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார். அவர் எழுந்ததுனால உனக்கும் எனக்கும் மரணம் என்பதை ஆண்டவர் தூக்கி வெளியே போட்டாரு. உனக்கு நாட்களின் துவக்கமும் முடிவும் கிடையாது. நீங்களும் நானும் நித்தியமாய் அவரோடு கூட வாழணும். எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்க. இந்த முறைமைக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். இதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையினுடைய உச்சம். அவருக்கு மட்டும் நாட்களின் முடிவும் துவக்கம் முடிவும் இல்லை, நமக்கும் நாட்களின் துவக்கம் முடிவும் கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மாவுக்கு ஆரம்பமே கிடையாது. ஏன்? எனக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினவருக்குள்ள அந்த சுவாசம் இருந்துச்சு, அதுக்கு ஆரம்பமே கிடையாது. அவர் எனக்குள்ள ஊதினார். நான் எப்பொழுது அவருக்குள் மறுபடி பிறந்தேனோ எனக்கு பிறப்பு என்பது ஒரு நாள் கணக்குக்குள்ள வரவே வராது. அப்படி கிறிஸ்துக்குள்ள பிறந்துட்டேன்னா எனக்கு மரணம் என்பதே கிடையாது. நான் நித்திரை தான் அடைகிறேன், மரணம் அடையவில்லை. அந்த நித்திரை கூட டெம்பரவரி. அவர் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த முறைமைக்கு தானே கர்த்தர் உங்களை நீ கூப்பிட்டு இருக்கிறாரு. முதலாவது, நான் வம்ச வரலாறு இல்லாத. இரண்டாவது, நான் நாட்களின் துவக்கமும் முடிவும் இல்லாத. இத்தனை பெரிய ஸ்லாக்கியத்துக்கு கர்த்தர் உங்களை நீ அழைச்சிருக்க. அப்படின்னா இந்த ஆரோனின் முறைமையிலிருந்து மெல்கிசேதேக்கின் முறைமை எப்படி வேறுபட்டு
கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுக்குள்ள நீங்க நானும் கிறிஸ்து ஆதாமிலிருந்து இருந்து கிறிஸ்து வரைக்கும் ஒரு வம்ச வரலாறு இருந்துச்சு. கிறிஸ்துவுக்கு அப்புறம் வம்ச வரலாறே இல்லை. ஆமா தானே? கிறிஸ்துவுக்கு அப்புறம் இவன் அவனை பெற்றான்னு இருக்கா? ஆதாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவின் சகோதரரையும் பெற்றான். அப்படி இருக்குல்ல வசனத்துல. கிறிஸ்துவுக்கு அப்புறம் கிறிஸ்து இவரை பெற்றார்னு இருக்கா? இல்ல. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த சந்ததியும் வம்ச வரலாறு இல்லாத சந்ததி. நீங்க எல்லாம் அவருக்குள்ள, நாம் எல்லாம் அவருக்குள்ள பிறந்திருக்கிறோம். அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறதுன்னு யோவான் எழுதும் போது யோவான் எழுதுறாரு, அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். பாவம் செய்கிறவன் எவனும் அவருக்குள் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. அப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டேனா, எனக்கு கிறிஸ்து தான் அப்பா. எனக்கு உலக பிரகாரம் அப்பாலாம் அம்மாவும் அப்பா அம்மா கிடையாது. திருப்பியும் சொல்றேன், கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? வம்ச வரலாறு கிடையாது. அதுக்கப்புறம் ஏன் எனக்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததியும் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துருச்சுன்னா அதுக்கும் வம்ச வரலாறு கிடையாது. அவனும் என் பையன் உரிமை கொண்டாட எனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. என்னுடைய தகப்பன் கிறிஸ்து, என்னோடு கூடிய வம்ச வரலாறு முடிவடைகிறது. கிறிஸ்துவோட வம்ச வரலாறு முடிஞ்சிருச்சு இல்ல, அதே மாதிரி என்னுடைய வம்ச வரலாறு முடிஞ்சிடும். எனக்கு நாட்களின் துவக்கமும் முடிவும் எனக்கும் கிடையாது. இத்தனை பெரியதான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்லுவேன், கர்த்தருடைய மிக முக்கியமான அடிப்படை சத்தியம் இத மட்டும் உங்களுக்கு ஆழமா புரிஞ்சு நீங்க உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்த தொடங்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த விதமான கவலையும் பிடிப்பும் வியாதியும் பலகீனமும் எதுவும் வராது. எப்படி சொல்றீங்க? இந்த உலகத்தினுடைய வம்ச வரலாறு இருந்துச்சுன்னா அம்மாவுடைய வியாதி எனக்கு வரும், அப்பாவுடைய வியாதி எனக்கு வரும். நான் கிறிஸ்துவனுடைய விசுவாசத்துக்குள்ள வந்து அவர் என் தாய் தகப்பன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு வியாதியே கிடையாது, எனக்கும் அது வராது. இதுதான் விசுவாச வாழ்க்கை. ரெண்டாவது, நீங்க அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு உலகத்தின் மேல உங்களுக்கு எந்த விதமான பிடிப்பும் இல்லாவிட்டால் எதிர்காலத்தை பத்தின பயம் இருக்காது. ஏன்னா எனக்கு அப்புறம் வம்சமே இல்ல, என்னோட என் வம்சம் முடிஞ்சிரும், எனக்கு அப்புறம் இருக்கிற என் பையன் என் பொண்ணு எல்லாரும் யாருடையது? கிறிஸ்துவனுடைய தாய் தகப்பனுடையது. அப்படின்னா நீங்க அவங்களுக்கு சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. ஐயோ நான் அவங்கள நடுத்தரல விட்டுட்டு போறேங்கிற எண்ணமும் வராது. ஐயோ இவங்களுக்கு யாரு இருக்கிறாங்கிற எண்ணமும் உங்களுக்கு வராது. எப்படி ஒரு பெண்ணை ஒரு கணவன் கையில பிடிச்சு கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு பெருமூச்சு வருது. சரி, அவன் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு, இனி அவனாச்சு அவ வாழ்க்கையாச்சு, அவன் அவளை பார்த்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்க. அதை விட மேலான நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் கையில பிடிச்சு கொடுத்தார். அவர் பார்த்துப்பார். ஏன் என்ன பார்த்துக்கிட்டாரு? என்ன பையனா பார்த்துக்கிட்டாரு, என் பையனையும் அவர் பையனாவே பார்த்துக்கிட்டாரு. அப்ப எப்படி எனக்கு வியாதி வரும்? எதிர்காலத்தினுடைய பயம் வந்தா தானே எனக்கு வியாதியே வரும். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், கவலை. நான் சொல்றேன், எனக்கு எப்பவுமே ஒரு எண்ணம் உண்டு. நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். எனக்கு எப்பவுமே எனக்கு எண்ணம் உண்டு. என்ன தெரியுமா? நான் பயங்கரமான ஒரு நீதிமானுக்கோ பயங்கரமான ஒரு உத்தம இருதயம் உள்ள தாய் தகப்பனுக்கும் பிறகுல. நம்ம எல்லாருமே அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். அப்படி பிறந்த என்னையே கர்த்தர் இந்த இடத்த கொண்டு நிறுத்திட்டாருன்னா, இவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாருன்னா, அவருக்கு ஊழியம் செய்கிற என்னுடைய சந்ததின்னு நான் சொல்ல நினைக்கக்கூடிய அவங்களை பத்திரமா பார்த்துக்க மாட்டாங்க. என்னையே காப்பாத்தினவரு அவங்களை காப்பாத்துட்டார. தைரியமா கிறிஸ்துவின் கையில பிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு என்ன கவலை? நான் அல்ல, என் பிள்ளை கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறது. எனக்கு என்ன ஆனாலும் கிறிஸ்து பார்த்துப்பாரு. எதுக்கு சொல்றேன்? நல்லா கவனிங்க. நம்மை நடத்தின தேவன் நம்முடைய பிள்ளைகளை நடத்த. நம்ம அதுக்குன்னு கவலையற்று இஷ்டத்துக்கு தாந்தோணித்தனமா அலையணும் அல்ல. அவங்கள ஒரு வளர்க்குற அளவுக்கு வளர்த்தா போதும். அடுத்து நமக்கும் தேவனுக்குமான உறவு தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய சாக்கியத்தை கொடுத்திருக்கார்.
நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லி வச்சிருக்கேன். இருக்கிற வரைக்கும் பார்ப்பேன். என்ன வச்சுட்டு போவான்ல தெரியாது. ஆனா ஒண்ணு, கடன் வச்சுட்டு போக மாட்டேன். அது வரைக்கும் சோத்திரம். கடன் நான் செத்தனா யாரும் என்ன வந்து என்ன செய்ய முடியாது. உங்க அப்பா கொடுக்கணும்னு ஒரு பைசா என்ன கேட்கவே முடியாது. நான் அதுல தெளிவா இருக்கேன். ஆனா என்ன வச்சுட்டு போறேன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு, இயேசுநாதரை கொடுத்துட்டு போறேன். என் பையன்கிட்ட இப்பயே சொல்லிருக்கேன், அவனுக்கு 14 வயசு தான், சொல்லியிருக்கேன், இந்த அப்பாவை நம்பாத, அந்த அப்பாவை பிடிச்சிட்டேன். என்ன நடத்தினது அவர் தான், உன்னையும் அவர் தான் நடத்துவார். நானா அப்பாவே இல்லாம வளர்ந்துவேன். இவன் அவனுக்காவது ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு அப்ப ஏசப்பாவோட தெரியவே தெரியாது. என்னையே அவர் நடத்திட்டாருன்னா நம்முடைய பிள்ளைகளை நடத்த மாட்டாரா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ, தயவு செய்து இந்த சத்தியத்தை கொடுத்து, சத்தியம் விடுதலையாகும். அவங்க நிம்மதியா இருப்பாங்க. இல்லைன்னா நீங்க எப்படி அவலப்பட்டு வியாதியில செத்து போறீங்களோ அதே மாதிரி உங்க பிள்ளைங்க செத்து போயிடும். நல்ல தைரியமா சொல்லுங்க, ஆண்டவர் பிடிச்சிக்க, என்னால முடிஞ்சதை உனக்கு சோறு போட முடியும், படிக்க வைக்க முடியும், முடிஞ்சு போச்சா, அவ்வளவுதான். போகும்போது ஏதாவது இருந்தா எடுத்துக்க, என்ன கேட்காத. எங்க அப்பா என்ன வச்சுட்டு போனாலும் கேட்காத, வைக்க மாட்டேன். இந்த பூமியில வருத்தத்தோட பலனை புசிக்க, நம்ம கஷ்டப்படணும்னு கத்த நம்மளை அழைக்கவே இல்லை. ஆடம்பரமா வாழணும்னு அழைக்கல, சந்தோஷமா வாழ்க்கை. நாங்கள் வம்ச வரலாறு இல்லாத தகப்பனுக்கு பிறந்தோம். நாட்களின் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவருக்கு நாங்கள் பிறந்திருக்கிறோம். எங்களையும் அந்த மகா மேன்மையான அழைப்புக்கு தான் அழைச்சிருக்கிறீங்க. தேங்க்யூ அப்பா. நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓட எங்களுக்கு, இந்த ஓட்டத்தை முடிவு பரிந்தும் இந்த சிந்தனையோடு கூட ஓடி முடிக்க தெரிவிப்பார். உலகம் எங்களுக்கு பாத்திரம் அல்ல ஆண்டவர், உலகத்தில் உள்ளவைகளும் பாத்திரம் அல்ல ஆண்டவர். நாங்கள் முதற் பேரானவர்கள் வரிசையிலே வந்து நிற்க, மெல்கிசேதேக்கின் முறைமையிலே அழைக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்ல வந்து நிற்க, அதை எங்களுக்கு கிருபை காட்டுங்கப்பா. எங்களுக்குள்ள இன்னும் ஆண்டவரே, நாங்க எவ்வளவு உதறினாலும் இன்னும் எங்களுக்குள்ள மாம்சம் இருக்கு. அதை நாங்க சிலுவையில அறைய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அந்த சிலுவையில அறைய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தேங்க்யூ நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வரும் காரியங்களை குறித்து கவலைப்படாமல் அன்றன்றுக்குள்ள பாடுகள் போதும் என்று சொல்லப்பட்டோம். எங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களா, இன்றைய தினத்தை குறித்து மாத்திரம் ஆண்டவரை நினைக்கிறவர்களா, வருங்கால வம்சத்தை எதிர்காலத்துக்கு உம்முடைய கரத்தை ஒப்படைத்தவர்களா, கவலை இல்லா, துக்கம் இல்லா, துயரம் இல்லா, சந்தோஷத்தோடு கூட நாட்களை கழிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த திருச்சபைக்காக, நீ நேசிக்கிற இந்த மக்களுக்காக ஆண்டவரே, இவர்கள் எவ்வளவு அதிகமாக ஆழமாக பேசுகிறீர்கள், இவர்களை எவ்வளவு அதிகமாய் நீ நேசிக்கிறீர்கள். மகிமையுள்ள கரத்தை தாழ்த்துகிறோம். எவரிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படுகின்றோம். நீர் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபை கரை திரை அற்ற மனவாட்டி சபை, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையா முடிவு பரியந்தம் நிற்க எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.